என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்ச்சூர் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மாங்காய் பவுடர் தாங்க எப்படி வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஒரு சூப்பரான சாட் மசாலா ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஆம்ச்சூர் பவுட்ரு செய்ய போகிறோம். மாங்காய் பவுட்ரு இது பார்த்திங்கன்னா எல்லா சாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து நம்ம வத்த குழம்புலாம் செய்கிறப்ப இதை போடலாம். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்து தோல் சீவிக்கலாம். இது வந்து உருண்டை மாங்காயில் செஞ்சிங்கன்னாவும் நல்லாயிருக்கும். புளிப்பாக இருக்கும். உருண்டை மாங்காயில் செய்கிறப்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப புளிப்பு தேவை அப்படின்னா அந்த மாங்காவை எடுத்துக்கோங்க. இந்த கிளிமூக்கு மாங்காயில் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கல்லாமணின்னு சொல்லுவாங்க. இது வந்து புளிப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தோலை சீவிக்கலாம். இதை தோலோடையும் போடலாம். தோலோடு போட்டிங்க அப்படின்னா இது காயறதுக்கும் லேட் ஆகும். ரெண்டாவது வந்து அரைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். மாங்காவோடது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக தோலை சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி மீதி மாங்காவையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். நான் வந்து அருவாமனையில் தான் கட் பண்ணுறேன். இதிலலாம் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. முக்கால்வாசி நம்ம வந்து கத்தியிலே கட் பண்ணி முடிச்சிடுறோம். எனக்கு சரி இந்த மாங்காய்க்காக நம்ம வந்து அருவாமனையில் கட் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கத்தியில் கட் பண்ணுறதை விட. கீழே ஒரு டவல் போட்டுட்டு கட் பண்ணால் அருகாமனை வந்து நகராது. அப்படிதான் இருக்கும். நாங்கள் இப்போது கட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஓடெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த அருவாமனையில் கட் பண்ணேன். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா அப்படியே ஓடும் தனியாக கலந்து வந்துடும். ஸோ ஈஸியாக போய்டும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சதையெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே முழுசாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறது. சென்டர் ஆஃபாக கட் பண்ணிட்டோன்னா இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் சின்னதாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. 4 மாங்காய் தான் நம்ம வந்து கட் பண்ணோம். அதுக்கே பாருங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். இந்த அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக வெயிலில் வந்து காய போட்டுருங்க. வெயில் சும்மா கொளுத்துது. இது 2 நல்லா காஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காய விட்டுட்டு எடுத்துடலாம், வச்சிடலாம். ஒரு நீட்டான வேஷ்டி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி காய வச்சுருக்கோம். மேலே அதை வேஷ்டியை மூடி விட்டுட்டோம். எதுவும் பூச்சியோ இல்லை தூசியோ எதுவும் அண்டாமல் இருக்கும். இப்போ இது காயட்டும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும் காஞ்சி. நம்ம எவ்வளோ போட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குன்ட்டு. ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொண்டு போய் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காஞ்சி நல்லா சுருங்கிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு பாருங்கள். இப்படி பிச்சோன்னா அழகாக பிஞ்சு போகுது. இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிப்போம். ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து சலிச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம குட்டி குட்டியாக போட்டிருந்தாலும் சரியாக அரைப்பட்டிருக்காது. இதை சலிச்சிட்டு மறுபடியும் அரைப்போம். இப்போது இதை நல்லா சலிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பானிபூரி செய்கிறப்ப நம்ம மசாலா பூரி இந்த மாதிரிலாம் செய்கிறப்பெல்லாம் இதை சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு வைக்கிறப்போ இதை சேர்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதாவது மாங்காய் இல்லாதப்ப இந்த மாதிரி மாங்காய் கிடைக்கிறப்ப இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்து தாளித்து விடலாம். நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போது இதை சலிச்சுப்போம். சலிச்சுட்டு இதை மறுபடியும் அரைச்சிக்கலாம். இதை போட்டு ஒரு 2-3 டைம் அரைக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கோம். நம்ம நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மிச்சம் வரும். நம்ம அரைக்க கொஞ்சம் கடைசியாக தங்கும். இதை வந்து தூக்கி போட வேண்டாம். இது நம்ம பொரியல் எதுவும் தாளிக்கிறப்ப அதில் சேர்த்து விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா புளிக்குழம்பு செய்கிறப்ப இதை சேர்த்து தாளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம
ஆம்ச்சூர் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து வைப்போம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நாள்பட அது பாட்டுக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஆம்ச்சூர் பவுட்ரு, மாங்காய் பவுட்ரு எப்படி செய்யுதுன்னு பார்த்தாச்சு. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.